மகளை மீட்டு தர கோரி இளம் தாய் பாச போராட்டம். திருவள்ளூர் அருகே கருத்து வேறுபாடு காரணமாக கணவரை பிரிந்த பெண் தன் குழந்தையை பக்கத்து வீட்டாரிடம் வளர்க்க கொடுத்த நிலையில் தற்போது மகளை தர மறுப்பதாக குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் திருத்தணி சிறுகுவி கிராமத்தை சேர்ந்தவர் ஜெயந்தி, வயது 29. இவரது கணவர் குமார். காதல் கலப்பு திருமணம் செய்த இவர்கள் திருவள்ளூர் அடுத்த தண்ணீர் குளத்தில் குடும்பத்தோடு வசித்து வந்துள்ளனர். கடந்த 2010 இவருக்கு பெண் குழந்தை பிறந்துள்ளது. இருவரும் வேலைக்கு செல்வதால் குழந்தை பராமரிக்க முடியாமல் பக்கத்து வீட்டில் வசிக்கும் ஆனந்த், வேலண்டினா என்பவர்களிடம் குழந்தையை விட்டுவிட்டு வேலைக்கு சென்று வந்துள்ளனர். இதற்கிடையே கருத்து வேறுபாடு காரணமாக 2019 கணவர் பிரிந்து சென்றதால் குழந்தையை அழைத்து செல்லாமல் ஜெயந்தி திருத்தணியில் உள்ள தந்தை வீட்டிற்கு சென்று வாழ்ந்து வந்துள்ளார். இதனை அடுத்து கடந்த 3 வருடங்களாக திருத்தணியில் பியூட்டி பார்லர் தொடங்கி நடத்தி வந்துள்ளார் ஜெயந்தி. ஆனால் குழந்தையை மட்டும் பார்த்து செல்வதுண்டு. இந்நிலையில் கடந்த வாரம் இவரது மகள் பூ பெய்திய காரணத்தால் பெண்ணுக்கு சடங்கு செய்ய வேண்டும் என்பதற்காக அழைத்து செல்ல தண்ணீர் குளம் கிராமத்துக்கு வந்துள்ளார். ஆனால் குழந்தையை ஆனந்த், வேலண்டினா தம்பதியினர் கொடுக்க மறுப்பதாக கூறப்படுகிறது. மேலும் குழந்தையிடமும் தாயை பற்றி தவறாக சித்தரித்து கூறியதால் அந்த குழந்தையும் தாயிடம் வர மறுக்கிறது. மேலும் குழந்தையை கேட்ட ஜெயந்தி மற்றும் அவரது தாயையும் ஆனந்த் மற்றும் மீனா தம்பதியினர் தாக்க முற்பட்டு உள்ளனர். இதுகுறித்து செவ்வாய்ப்பேட்டை காவல் நிலையத்திலும் ஜெயந்தி புகார் கொடுத்துள்ளார். இதுகுறித்து திருவள்ளூர் மாவட்ட கலெக்டர் அலுவலகத்தில் உள்ள சமூக பாதுகாப்பு துறையின் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலகு அதிகாரியிடம் விசாரணைக்காக இரு தரப்பினரையும் அழைத்து வந்துள்ளனர். அப்போது ஜெயந்தியிடம் குழந்தையை பேச அனுமதிக்காமல் ஆனந்த், மீனா தம்பதியினர் தடுத்துள்ளனர். தன்னிடம் 10 நிமிடம் பேசினால் தன்னுடன் அழைத்து செல்ல எதுவாக இருக்கும். ஆனால் மீனா தம்பதியினர் பேச அனுமதிக்காமல் நாங்கள் தானே வளர்த்தோம், குழந்தை தர முடியாது என சொல்லிவிட்டு சென்றதாக கூறப்படுகிறது. இதனால் குழந்தையின் தாய் ஜெயந்தி ஆனந்த், மீனா தம்பதியினரிடம் வாக்குவாதத்தில் ஈடுபட்டதால் கலெக்டர் அலுவலகத்தில் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. மேலும் கணவன் மனைவிக்கு இடையே ஏற்பட்ட கருத்து வேறுபாட்டால் நீதிமன்றத்தில் விவாகரத்து பெற்றபோது குழந்தையை கேட்காமல் சென்றதால் முறைப்படி நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்து அடுத்த கட்ட நடவடிக்கை எடுக்குமாறு அதிகாரிகள் தரப்பில் எடுத்து கூறியதாக தெரிகிறது. காதல் திருமணம் செய்து கணவரை பிரிந்து வாழ்ந்து வரும் நிலையில் குழந்தையை பராமரிக்க பக்கத்து வீட்டுக்காரரிடம் ஒப்படைத்த நிலையில் அவர்கள் குழந்தையை தர மறுப்பதால் குழந்தையின் தாய் விரக்தியின் உச்சத்தில் உள்ளார். உண்மை நிலவரத்தை விசாரித்து பெண் குழந்தையை மீட்டு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை எழுந்துள்ளது.